கனடா வந்து செகண்ட் டே ஒரு செக்லிஸ்ட் வச்சு ஒரு டாஸ்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். சிம் கார்டு, ஏர்பிஎன்பி, பேங்க் அக்கௌண்ட் பத்தின ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈஸின்னு நினைச்ச ஒரு டாஸ்க், அதே நேரம் ரொம்ப யோசிச்ச ஒரு டாஸ்க்கும் அதேதான். என்னன்னு கேக்குறீங்களா? சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர், ஷார்ட்டா சொன்னா சின். இந்த சின் அப்ளை பண்ணணும் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தான் தெரியாது. நம்ம நேர்ல போனா கியூ இருக்குமா, இல்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் போகணுமா? ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நான் பண்ண போற ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கனடா வந்ததுக்கு அப்புறம். ஹானஸ்டா சொல்லணும்னா கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டேன். ஆனா ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் கரண்டா ப்ராசஸ் எப்படி இருக்கு, நீங்க ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, இல்ல உங்களுக்கு இன் பர்சன் வேணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்றது அப்படின்ற ப்ராசஸ ஒரு லைவ் டெமோல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், சின்னா என்ன? சிம்பிளா சொன்னா கனடால நீங்க லீகலா ஒர்க் பண்ண கவர்மெண்ட் உங்களை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிக் நம்பர் தான் சின். நீங்க ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க எம்ப்ளாயர் உங்களை பேரோல்ல ஆட் பண்றதுக்கு அலாங் வித் யுவர் ஒர்க் பர்மிட் அவங்க வந்து உங்களோட சின் நம்பரை கேட்பாங்க. வித்தவுட் சின் நம்பர் நீங்க லீகலா கனடால ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சின் நம்பரை யூஸ் பண்ணி தான் உங்களோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியும், கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். சோ இது எல்லாத்துக்குமே சின் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், சின் நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். யாராவது உங்களுக்கு நான் சின் அப்ளை பண்ணி தரேன், இவ்வளவு காசு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா உஷாராயிக்கோங்க. கனடா வந்து 2 நாள் கழிச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சர்வீஸ் கனடா ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஆனஸ்டா சொல்லணும்னா கவர்மெண்ட் ஆபீஸ்னா வெயிட்டிங் அதிகமா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட தான் போனேன். ஆனா இங்க டோட்டலி டிஃபரெண்டா இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணாங்க, கொஞ்சம் டீடைல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. வித்தின் 30 to 40 மினிட்ஸ்ல என்னோட சின் டாக்குமெண்ட்டை என் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. செக்லிஸ்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டாஸ்க் டிக் பண்ணிட்டேன். ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இதுக்குதான் இவ்வளவு டென்ஷன் ஆனோமா அப்படின்றது மட்டும்தான். லைவ் டெமோ பாக்குறதுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பாத்துருவோம். நான் வந்த புதுசுல நான் என்னோட பாஸ்போர்ட் பிளஸ் என்னோட ஒர்க் பர்மிட் மட்டும் கேரி பண்ணிட்டு போனேன். அடிஷனலா உங்களோட இந்தியன் நேஷனல் ஐடி ஒன்னு எடுத்துக்கோங்க, உங்களோட ஆதார், ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். மோஸ்ட்லி டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்கு பாஸ்போர்ட்டும் ஒர்க் பர்மிட் மட்டும் தான் கேட்பாங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா உங்களோட ஸ்டூடெண்ட் பர்மிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிஆரா இருந்தீங்கன்னா உங்களோட பிஆர் கார்டு, அப்படி இல்லைன்னா கோபிஆர் டாக்குமெண்ட், அப்படி இல்லைன்னா நீங்க லேண்டிங் ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரிஜினல் ஐடிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். சாஃப்ட் காப்பி எதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இன் பர்சன் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு போங்க. இந்த ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்ப வேணா மாறலாம். சோ அபிஷியல் வெப்சைட்ல ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா போங்க. இப்போ ஒரு குயிக் லைவ் டெமோவா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைன்னா சின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல இந்த அப்ளை ஃபார் சின் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அஃபிஷியல் கனடா கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. இந்த இடத்துல அப்ளை ஃபார் சின்ன்ற செக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட் வேணும்னா இந்த டேபை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இங்கே ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஒரு பிரைமரி ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் ப்ரூவிங் யுவர் லீகல் ஸ்டேட்டஸ் இன் கனடா, அதுதான் உங்களோட ஒர்க் பர்மிட் ஆர் யுவர் பிஆர் ஆர் யுவர் ஸ்டடி பர்மிட். செகண்டரி ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கன்ஃபார்ம்ஸ் யுவர் ஐடென்டிட்டி, ஸோ தட் இஸ் யுவர் பாஸ்போர்ட். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட் தான் பிரைமரி நீங்க சின் நம்பர் அப்ளை பண்றதுக்கு. ஸோ இந்த அப்ளை ஃபார் சின்ன்ற பேஜ் ஓப்பன் ஆனதும் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, யார் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்ற செக்ஷனுக்கு கீழே உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க, யாருக்காக சின் அப்ளை பண்றீங்க. இப்போ நீங்க உங்களுக்காக பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பேரண்ட், என்னோட கிட்டுக்காக பண்றேன், டிபெண்டன்ஸ்க்காக பண்றேன் அப்படின்னா ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு அப்ளைங் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்க ஸ்டேட்டஸ் இன் கனடா, இப்போ நீங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா வந்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஒர்க் பர்மிட் ஆர் ஸ்டடி பர்மிட் வந்திருந்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ல யூஆர் பார்ன் அவுட் சைட் கனடா ரிஜிஸ்டர் அண்டர் இந்தியன் ஆக்ட்னு போட்டிருக்கோம். இங்க போட்டிருக்க இந்தியன் ஆக்ட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் இந்தியன்ஸ். இங்க மென்ஷன் பண்ணிருக்க இந்த இந்தியன் ஆக்ட்ன்றது கெனடியன் நேட்டிவ் பார்ன் பீப்புள், அவங்கள இண்டிஜினியஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான ஆக்ட். ஸோ இந்தியன்ஸ் நம்ம எலிஜிபிள் கிடையாது இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ நீங்க ஒர்க் பர்மிட் ஆர் ஸ்டடி பர்மிட்ல வந்திருக்கீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆன்லைன், பை மெயில், இன் பர்சன். ஆன்லைன்னா நீங்க ஆன்லைன்லேயே ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க, எல்லா டீடைல்ஸும் ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 டேஸ்க்குள்ள இமெயிலில் உங்களுக்கு சின் நம்பர் அனுப்பிச்சிருவாங்க. பை மெயில் அப்படின்னா நீங்க அதே ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸை போஸ்டல்ல அனுப்புற மாதிரி இருக்கும். இன் பர்சன்னா நான் பண்ண மாதிரி நீங்க டைரக்டா ஆஃபீஸ்க்கே இன் பர்சனா போயிட்டு நீங்க நேரடியாக போய் அப்ளை பண்ணி கையோட வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் பர்சனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். டாக்குமெண்ட்ஸ் படி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேம் ஒரு பிரைமரி டாக்குமெண்ட், ஒரு செகண்டரி டாக்குமெண்ட். உங்களுக்கு அடிஷனலுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கேரி பண்ணுறீங்க, உங்களோட இந்தியன் ஐடி ப்ரூஃப் ஏதாவதுனா எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் உங்களோட பாஸ்போர்ட்டில் வேறு நேம், விசாவில் வேறு நேம் இருக்குன்னா உங்களோட நேம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போயாகணும். நீங்கள் இன் பர்சனாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கூட புக் பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த சர்வீஸ்க்கு இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும்.
நான் வந்த புதுசுல அப்பாயின்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. டைரக்டா ஒரு டேட் அண்ட் மந்த் செலக்ட் பண்ணி அவைலபிலிட்டி பார்த்து நியர்பை ஆஃபீஸ்ல நான் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். பட் நவ் த ப்ராசஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஸோ நீங்கள் இந்த இ-சர்வீஸ் கனடாவில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து ஒன்று ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணணும், டு ரெக்வஸ்ட் அப்பாயின்மெண்ட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபில் பண்ணுறீங்களா அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு கீழே அப்படியே இருக்கு. ஆஃப்டர் ரெக்கமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கீழே உங்களுக்கு இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்ன்ற செக்ஷன் இருக்கும். ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்தவொடனே நீங்கள் என்ன லாங்குவேஜில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இப்படி கொடுக்குறேன், ஒரு என்ஆர்ஐ டைரி. ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, நான் டம்மி ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இருக்கிற Airbnb அட்ரஸை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இன்னும் பெர்மனெண்ட்டாக அட்ரஸ் இருக்காது அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு இயரிங் எய்ட் வேணும், உங்களுக்கு சரியாக காது கேட்காது, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கேற்ற ஃபெசிலிட்டியோட அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், எனக்கு ஜென்ரல் சோஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்லை எனக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் அப்ளைங் ஃபார் சின் அப்படின்றது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் பாட்டம் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ரஃபாக ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ வாண்ட் டு புக் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா யூசர் ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு ரெக்வஸ்ட் போயிடும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு கால் பண்ணி ஆன்லைன்லேயே அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைனில் முடிக்க முடியலன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டையும் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னா இதுதான் புது ப்ராசஸ். இப்போ பை மெயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பை மெயில்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். சேம் டாக்குமெண்ட்ஸ் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற சர்வீஸ் கனடா அட்ரஸ்க்கு உங்களோட ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் பாயிண்ட் நம்பர் 2ல் சின் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஹைப்பர் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த வெப் பேஜில் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபைல் காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபார்மில் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஐம் அப்ளைங் ஃபார்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு பாயிண்ட் நம்பர் 1ல உங்களோட ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. கிவன் நேம்ல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், ஃபேமிலி நேம்ல உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரை ஃபில் பண்ணிட்டு உங்களோட பேரண்ட்ஸ் மதர் அண்ட் ஃபாதர் நேம் ஃபுல் நேமை ஃபில் பண்ணிடுங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களோட பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராவின்ஸ், ஸ்டேட் எல்லாத்தையுமே. உங்களோட ஃபேமிலி நேம் அட் பர்த், நீங்க பிறக்கிறப்ப உங்களோட ஃபேமிலி நேம் என்ன இருந்துச்சோ அதை நீங்க கொடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 9ல உங்ககிட்ட முன்னாடியே சின் இருந்துச்சுன்னா அந்த நம்பர், அப்படி இல்லைன்னா நோன்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் இன் கனடாவை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிசன்னா சிட்டிசன், பிஆர்னா பிஆர், இல்லை டெம்பரரி ரெசிடென்ட்னா டெம்பரரி ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட Airbnb அட்ரஸை மெயிலிங் அட்ரஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் அண்ட் டேட்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை உங்கள் கிட்ஸ்க்கு யாருக்காவது அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேரண்ட்னா பேரண்ட், இல்லை லீகல் கார்டியன் ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ், எது சூட்டபிளான ரிலேஷன்ஷிப்போ அதை வந்து அங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட சிக்னேச்சரும் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். டேபிள் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, அது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேபிள் ஆஃப் செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிற எல்லா செக்லிஸ்ட்டையும் நான் கரெக்டாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் தேர்ட் பாயிண்டரில் ரிலேஷன்ஷிப் டு த அப்ளிகண்ட் இன் ஐட்டம் 13 அப்படின்றது நீங்கள் ப்ரீவியஸ் பேஜில் போனீங்கன்னா ஐட்டம் 13ல் ரெப்ரஸன்டேட்டிவாக, பேரண்ட்டாக, லீகல் கார்டியனாக மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அதை செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்டரில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் ஒர்க் பர்மிட், இந்த ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சைன் ப்ளஸ் உங்களோட இந்த செக்லிஸ்ட், இது நாலுத்தையும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதாவது கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிளை விட்டுட்டு செகண்ட் டேபிள் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும். முக்கியமாக அந்த செகண்ட் டேபிள் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அசைன் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ரொஃபைலுக்கு அப்படின்னா அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களோட ஃபார்ம்லேருந்து ஒரு லெட்டர் ஹெட்டில் ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை அவங்க கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப. அதுதான் லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன். ஸோ அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்டும் சின்ல வர நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ தேர்ட் ஆப்ஷனாக பார்க்கலாம், அப்ளை பை ஆன்லைன். இருக்கிறதுலையே நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்னா ஆன்லைன் மெத்தட் தான். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹவு வுட் யூ லைக் டு அப்ளை இல்லை ஆன்லைன்னு செலக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன்ற பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இட் will open a new page for you. நீங்கள் 0% இருக்கீங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 100% வர வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முதல்ல அக்ரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு யோர் செல்ஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இன் கனடா என்னன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு டிஜிட்டலி பை மெயில்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டிஜிட்டலின்னு செலக்ட் பண்ணால் ஜென்ரேட் ஆன சின் நம்பரை இமெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. வித்தின் அ வீக்குள்ளே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டெலிவரி ஆகிடும். அதுவே நீங்கள் பை மெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 days வந்து ஆகும். என்னோட பர்சனல் சாய்ஸ் டிஜிட்டல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது தான். 2 to 3 daysக்குள்ளேயே உங்களுக்கு சின் வர வாய்ப்பு இருக்குது. லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்ளீட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இமெயிலுக்கான வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து போகும். அந்த கோடை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது உங்களை அடுத்த பேஜுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம 25% முடிச்சிருக்கிறோம். ஸோ உங்ககிட்ட முன்னாடியே சின் இருந்துச்சா, இல்லை, நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இப்போ எந்த டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரூஃப் ப்ரைமரி டாக்குமெண்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களோட கேஸ் எதுவோ அந்த கேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பர்மிட்டுன்னு நான் இப்போ இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களோட ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்டை நீங்கள் முதல்ல அப்லோட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிஃப், ஜேபெக் அப்படின்லாம் பிடிஎஃப் ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். லெஸ் தென் 5 MB சைஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டம்மி ஃபைலை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஆட் ஃபைல்ஸ். ஒன்ஸ் உங்கள் ப்ரைமரி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைமரி டாக்குமெண்ட்டோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டரி டாக்குமெண்ட்டுக்கு உங்களோட பாஸ்போர்ட் அட்டாச் பண்ணுங்கள். சேம் மெத்தட் அப்லோடுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் டம்மி ஃபைல் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்காதீங்க. உங்களோட பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் கொடுத்துக்கோங்க அண்ட் மந்த் கொடுத்துட்டு இப்போ 2 டாக்குமெண்ட்டும் உங்கள் கீழே காட்டும். உங்களுக்கு ஷோராக இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் delete பண்ணிவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா 37% இஸ் டன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் பர்த் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்த் பிளேஸ், கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சிட்டி எந்த சிட்டியோ அந்த சிட்டியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டவுன் ஆர் வில்லேஜ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் அப்டேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டினுக்கு உங்கள் கூட ட்வின்ஸ் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. இல்லைனா நோன்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் உங்களோட கெனடியன் அட்ரஸ், அதாவது உங்கள் ஏர்பிஎன்பி அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் அட்ரஸ் என்டர் பண்ணதும் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்கள் ஃபுல் அட்ரஸ் கரெக்டாக காட்டுதான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா மேலே போயிட்டு உங்களோட யூனிட் நம்பரையோ இல்லை ஸ்ட்ரீட் நம்பரையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயும் அது சேஞ்ச் ஆகிடும். உங்களோட கரெக்டான ஏர்பிஎன்பி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களான்னு டபுள் செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லேயும் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் நேம்ஸ் மாறிச்சுன்னா நீங்கள் நோன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் எஸ்ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜில் உங்கள் பேரண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இல்லைனா செக் பாக்ஸை அன்செக் பண்ணிவிட்டு போத் மதர் அண்ட் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சம்மரி பேஜில் லேண்ட் ஆவீங்க. சம்மரி பேஜில் இந்த ஃபுல் ஃபார்மில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஒரே இடத்துல காமிப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினோட ஆன்சர்ஸையும் ஒரு 2 தடவை நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் நேம்ன்ற ஃபீல் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு பண்ணால் போதும். நீங்கள் சப்மிட்னு கிளிக் பண்ண உடனே உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு கெனடியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சின் நம்பரை உங்கள் இமெயிலில் அனுப்பிச்சிருவாங்க. ஒரு குயிக் டிப், கனடா வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே சின் அப்ளை பண்ணிடுங்க. ஜாப் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபோக்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சின் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு டாக்குமெண்ட். ஸோ உங்க எம்ப்ளாயர், சிஆர்ஏ ஒரு ஜென்யூன் ரெக்கமெண்ட் இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ப்ராசஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான் ஃபைனல் ரெஃபரன்ஸ். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அஃபிஷியல் வெப்சைட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. சின் டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட். ஸோ சேஃபா ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் ஆர் போட்டோ அப்படின்னு ஸ்டோர் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கனடா ஃபர்ஸ்ட் வீக் செக்லிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். கனடால என்னென்ன பேங்க்லாம் இருக்கு? டாப் 5 பேங்க்ஸ் எது? நம்ம அஃபிஷியல் பேங்க்ஸ் போலாமா இல்ல டிஜிட்டல் பேங்க்ஸ் போலாமா? நான் ஏன் வெல்த் சிம்பிள் யூஸ் பண்றேன்? இப்படி என்னோட $350 பெனிஃபிட்டை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம உங்களோட சின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க subscribe to ஒரு NRI டைரி. சரி, நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் NRI டைரியில
சந்திப்போம். பாய்.